சினிமா எப்போதுமே என்னை வாழ வைக்கவில்லை. அவதூறு, பொய் குற்றச்சாட்டு, ஆபாஸ், இந்த சிரிப்பு உட்பட பதிவாயிடும். கற்பனை செய்திகளை நான் சொன்னேன்னா என்னை நீ கூப்பிடுவீங்களா? கேள்வி பல் சொல்லு. ஆனா அது அறம் இல்லையே. அறம் இல்லைன்னு அவங்கள நினைக்கணும். நான் இப்படி விஷாலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறார் விஷால். விஷால் நல்லா எழுதணும்னு நீங்க சொன்னாரு. என்ன ஆதாரம்? ஆனா ஆதாரம் அவருக்கு ஆபீஸ்ல போய் கேளுங்க ஆதரத்தை. ஆபாசமாவோ புறம்பாவோ நான் பேசியிருந்தேன். நீங்க போடுவீங்களா? அட நீங்க விடுங்கய்யா. யூடியூப்ல என்னை பிளாக் பண்ணிடுவான். அவர் என் மேல கோவப்படுறதுக்கு இது காரணமா இருக்குமோங்கிறத நான் சொல்றேன். அந்த கேள்வி கேட்டது அந்த சம்பவம். ஆமா, அந்த சம்பவம் என்ன தெரியுமா? இப்போ தனஞ்சயன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. பத்திரிகாரங்களை காசு வாங்கிட்டாங்க. தனஞ்சயன் தயாரிப்புல தானே இன்னொரு படத்துக்கு என்னத்துக்காக போறாரு. அப்புறம் அதை நான் தப்ப சொல்லாம, ஏங்க நீங்க மட்டும் சென்சார்ட்ட சண்டை போடுறீங்க, எங்களுக்கு கருத்து சுதந்திரம் வேணும்னு சென்சார்ட்ட சண்டை போடுறீங்க, நீங்க வந்து எங்கிட்ட சண்டை போடுறீங்க ஏன்ட்ட. சமூக ஊடகத்துல கேட்கப்படுற கேள்வி இவ்வளவு பார்த்துருக்கீங்க நீங்க, ஆனா உங்களுக்கு இது தேவையா? இப்படி ஒரு நடிகை பத்தி தான் பேசிதான் ஆகணுமா? வேற வழி ஏங்க? காரணம் என்னன்னா, சினிமா உலகத்துல இப்ப சாக்கடை அதிகமாயிடுச்சு. அவரா ஏதோ ஒரு மோட்டிவ்ல, ஏதோ ஒரு மனநிலையில, வேற மாதிரி சூழ்நிலையில அவர் அப்படி பேசிட்டார தவிர, அவரு கூப்பிட்டு அவரே ப்ரெஸ் மீட்டு வச்சு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் இது யார் தப்பு? நேர்களே நீங்களே ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தீங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சினிமாவும் உங்களை வாழ வச்சிருக்கு இல்லையா சார்? கடந்த காலங்கள் நம்ம மறக்க இல்லை, சினிமா வாழ வச்சிருக்கு. இப்போ ஃபீடிங் வந்து யூடியூப் தானே, அதனால சொன்னேன். நல்லது. ரெண்டாவது, சினிமா எப்போதுமே என்னை வாழ வைக்கவில்லை. நான் பத்திரிகைக்காரனாக பணியாற்றினேன். அப்போ தான் சினிமாவிலே நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் உட்பட எல்லாத்தையும் யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முழு முதல் காரணம் என்னுடைய நேயர்கள். நன்றி சார், நன்றி. அதே வேளையில் தொடர்ந்து அவதூறு, பொய் குற்றச்சாட்டு, ஆபாசம், அவதூறு, பொய் குற்றச்சாட்டு, ஆபாசம், இந்த சிரிப்பு உட்பட பதிவாயிடும். ரொம்ப சிரிக்கிறார். இல்லை, அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு பொறுப்புள்ள சேனல், நீங்கள் என்னை கூப்பிடுறீங்கன்னா அவதூறாகவோ ஆபாசமாகவோ இட்டுக்கட்டியோ கற்பனை செய்திகளை நான் சொன்னேன்னா என்னை நீங்க கூப்பிடுவீங்களா? இந்த கேள்வி பல் சொல்லுங்க. கூப்பிட மாட்டோம். ஏதாவது அடிப்படையில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு. ஆனா நீங்க பேசுறதுல ஆபாசம் இருக்கு, அவதூறு இருக்கு, பொய் குற்றச்சாட்டு இருக்கு என்ற அடிப்படையில தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. சார் நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல் கட்டம் இல்ல, அதுல ஆபாசம்னு குறிப்பிடவே இல்லை. அருவருப்பான பொய்யான அவதூறுகளை நான் பேசியதாக குற்றச்சாட்டு. நான் கேட்கிறேன், நடிகர் சங்கத்தின் விஷால் அவர்களே, நீங்கள் அழைச்சி நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வந்தேன். நல்லா கேட்டுங்க, அழைப்பு விடுத்தவர் விஷால் அவர்கள். நான் போயிருக்கேன். நான் கேள்வி கேட்டது தனிப்பட்ட முறையிலேயோ ஆபாசமாக அருவருப்பாக கேட்கவில்லை. இன்றைய சூழ்நிலையில் மலையாளத்தில் நல்ல படங்கள் உருவாகி வெற்றி பெற்று வருகின்றனவேன்னு கேட்டேன். இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னா, நான் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன். இந்த கேள்வி சரியானதான்னு உங்கள்கிட்ட பதில் எதிர்பார்க்குறேன். இல்ல, அந்த கேள்வி நான் கேட்ட கேள்விக்கும் அவர் சொன்ன பதில் என்ன? நான் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். அண்ணே நீங்களா? நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அலட்சியப்படுத்துறாருன்னு. அப்போ அந்த அலட்சியத்துக்கு அந்த கேள்வி காரணமா இல்லையே. கேள்வி நல்ல கேள்வி தானே. ஆகவே நான் எப்படி நல்ல கேள்வி கேட்டேனோ அதே போல நான் சொல்கிற செய்திகள், நல்ல கேட்டுங்க, செய்திகள் ஆதாரம் உள்ளவை. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு நடிகையாவது என் மீது தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி அவர் அவதூறு பரப்பிட்டாரு, பொய் செய்தி சொல்லியிருக்காருன்னு புகார் கொடுத்துருக்காங்களா? கிடையாது இல்லையா? பொய் புகார் கொடுக்கப்பட்டதன் விளைவாக நீங்கள் சொல்கிற நபர் ஹைகோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டு வந்தார். அதுக்கப்புறம் இன்னும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போவேன்னு சொல்கிறாங்க. அது வேறு விஷயம். என்னை பற்றி அப்படி ஒரு புகார் வரவே இல்லை. நான் வந்து சட்டம் தெரிந்தவன். சட்டத்துக்கு உட்பட்டு எது செய்தி, எது நேயர்களுக்கு பிடிக்குங்கிறது தமிழர் தந்தை தினத்தந்தி அதிபர் சீபா ஆதித்தனார் அவர்கள் கற்றுக் கொடுத்தது. செய்தி அதை எப்படி மக்களுக்கு பிடிக்கிற வகையில் எழுதுவதுங்கிறத கற்றுக் கொடுத்தார் அவர். அன்னைக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தேன்.
சமூக ஊடகங்கள்ல சார் பொதுவா உங்க வீடியோ வந்த உடனே பாக்குறாங்க, கீழே நீங்க கமெண்ட்டை நீங்க வாசிக்கிற பழக்கம் உண்டா? உண்டு. அந்த கமெண்ட்ல வந்து முக்கியமான கேள்விகள் ஒரு கேள்வி, எப்படி சார் உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டா தெரியுது, இந்த நடிகை இந்த நடிகரோட இதெல்லாம் எப்படி கேக்குதுன்னு கேக்குறாங்க. அதை எப்படி நீங்க ஃபாலோ பண்றீங்க, எப்படி சோர்ஸ் எடுக்கிறீங்க? அதாவது அந்த ஹோட்டல்ல இருந்தே எனக்கு ஃபோன் வரும் சார். சார் நீங்க உண்மை பேசுறீங்க சார், அதனால நான் இந்த தகவலை சொல்றேன்னு சொல்லுறாங்க. ஹோட்டல்ல இருந்து? ஆமாம், இந்த ஹோட்டலில் இவங்க தங்கினாங்க சார், தண்ணி அடித்தாங்க சார் அப்படிங்கிற செய்தி எனக்கு வருது. நான் அதை சொல்கிறேன். இல்லைன்னா அந்த நடிகருக்கும் எனக்கும் உறவு இருக்குது, நான் லிவிங் டுகெதரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டேன், ராஷ்மிகா மந்தனாவும் தேவரகொண்டாவும் லிவிங் டுகெதரில் இருக்காங்க, அவங்களே சொல்லிக்கிறாங்க. அப்போ அதை நான் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இன்னொன்று, சமீபத்தில் விஷால் நடிகர் நந்தா இவங்கெல்லாம் சென்னை சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சைபர் கிரைமில் என்னை கூப்பிட்டு விசாரித்தாங்க. நான் என்னுடைய விளக்கத்தை சொன்னேன். அந்த விளக்கம் திருப்தியாக இருந்தது. நான் வந்து விட்டேன். அங்கே என் மேலே நடவடிக்கை எடுக்கவில்லைங்கிற கோபமோ என்னமோ தெரியல, நேற்று என் பேரை சேர்த்துருக்காரு விஷால். இதுதான் உண்மை. விஷாலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பனிப்போர் போயிட்டுருக்குங்கிற மாதிரி நினைக்கிறார் விஷால். அப்படி அல்ல விஷால். உங்கள் கல்யாணத்துக்கு கூட இதே சேனலில், இந்த சேனல் விஷால் 100 வருடம் வாழ்ந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதையே நீங்கள் கவனிக்கல, அதுவும் அவதூறா? ஒரு கேப்பன்ல. இப்போ சமீபத்தில் நடிகர்தலம் சிவாஜி கணேசன் மகன் இளைய திலகம் பிரபு ஒரு படத்தில் நல்லா நடிச்சிருந்தார். நான் பேசியிருந்தேன், பாராட்டியிருந்தேன். அவர் எனக்கு நன்றி சொன்னார். தேவதர்ஷினி நன்றி சொல்லியிருக்கு. இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் எழுதுகிற விமர்சனங்களை யாரும் சட்டை செய்கிறதில்லை. இதில் முக்கியமான விஷயத்தை கிளைமேக்ஸில் இருக்குதுன்னு அப்போ சொல்லிடுறேன். சில சேனல்களில் நான் பேசாததை நல்லா கவனிக்கணும். நான் மூச்சு கூட விடாத விஷயத்தை அவங்க தலைப்பில் கொண்டு வந்து போடுறாங்க. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? உள்ளே போய் நான் பேசியிருக்கிறேனா என்று தெரிந்து என் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள். குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். அப்படி கம்ப்ளைண்ட் போட்டுடுறாங்க. நீங்கள் பேசாத, நீங்கள் சொல்லாத, பயன்படுத்தாத வார்த்தையை கம்ப்ளைண்ட்ல போட்ட பிறகு நீங்கள் கூப்பிட்டு அந்த சேனலில் பேசுனது உண்டா? அதுக்கப்புறம் நான் அந்த சேனல்களில் பேசுகிறது இல்லை. ரெண்டாவது சார், நீங்கள் பேசியிருக்கீங்க சார், ஆனால் எங்களுக்கு நேயர்கள் பார்க்கணும், அவங்கள டெம்ப்ட் படுத்தணுங்கிறதுக்காக நாங்கள் போடுறேன். ஆனால் அது அறம் இல்லையே சார்? அது அறம் இல்லைன்னு அவங்கள நினைக்கணும். நான் இப்படி நீங்கள் அதான் சார் இப்போ புதுசாக சட்டம் என்ன வந்திருக்குன்னா, கேள்வி கேட்பவரும் அந்த சட்டத்துக்கு உட்படுறாரு. ஆமாம். அதனால் இப்போ என் மேலே நீங்கள் கேள்வி கேட்டால் விட நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அதனால் நான் அந்த சமயத்தில் நான் பல சொல்ல வேண்டியது இந்த சூழ்நிலைக்கு வரலாம். அதே மாதிரி அந்த யூடியூப் நடத்துபவர்கள் பலர் இப்படி செய்கிறாங்க. சரி, அவங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு நான் பொறுப்பு இருக்க முடியும். என்னோட மனசாட்சி படி நான் பேசியிருக்கேன். அவங்க டைப்பில் அவங்க தம்ப்நெயில் போட்டுக்கிறாங்க. அதை வந்து விஷால், ஏன் நீங்கள் இப்படி தம்ப்நெயில் போடுறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கணும். எங்கிட்ட கவச்சு என்ன பிரயோஜனம்? நீங்களே போய் பேசுகிறீங்க, போராடமில்ல அப்படி கேள்வி. இல்லை, நான் அப்படி பேசவே இல்லை. தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் சேனலையும் நான் வாரம் பேசிகிட்டு இருக்கேன். ஏதாவது அவன் சட்டத்துக்கு எதிராகவோ ஆபாசமாகவோ புறம்பாகவோ நான் பேசியிருந்தேன், நீங்கள் போடுவீங்களா? நீங்கள் விடுங்கய்யா. யூடியூப்பில் என்னை பிளாக் பண்ணிடுவான். யூடியூப்பில் இந்த ஆள் பொய் சொல்கிறான்னு 10 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணானா என்னை தூக்கி வச்சிருவான். கம்யூனிட்டி கைட்லைனில் எடுத்துருவாங்க. இது கூட தெரியாதா நடிகர் சங்கத்துக்கு? இப்போ என்னென்னா, இன்னைக்கு லெவலில் ஜோதியா வெளிநாடு போயிருக்காங்க. தனியாக சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அங்கே ஒரு புகைப்படம் வெளியிட்டிருக்காங்க. அந்த புகைப்படத்தை நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் எப்படி சொல்கிறது? நீங்கள் இப்போ கூட பாருங்கள் சார், பேசும்போது கூட ஜோதிகா போயிருக்காங்க, சந்தோஷமாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்களே தவிர கணவரோட போனாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்த தவிர்க்கிறீங்க. சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம், அவங்க கணவரோட போயிருக்காங்க அர்த்தம். அது தெளிவாக பேசிடுவோம். ஆமாம், ஜோதியா அவங்க கணவனோட போயிருக்காங்க. இது நான் மீண்ட சொர்க்கம், இன்னொரு சொர்க்கத்தை நான் சந்தித்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இது அவங்க சொன்னால் சரி, நான் சொன்னால் தப்பா? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ கமிஷன் ஆஃபீஸில் சைபர் கிரைமில் ஒரு பயங்கரமான தவறு நடந்து போச்சு, தப்பே நடந்து போச்சு. அது அருவருப்பான தவறு. அதை நீங்கள் ஏன் இப்போ சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன் சார், நிகழ்வு என்பது அப்போ வேற இப்போ வேறையா? ஒரே நிகழ்வு தானே. செய்தி பத்திரிகையில் வந்திருக்கு. அப்போ அதை நான் திரும்பி நேயர்களுக்கு ஞாபகம் பண்ணுறேன். இவர் யார் என்ன
ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அது தப்பான்னு ஒன்றும் இல்லை. நடிகர் சங்கத்துடைய இந்த அறிக்கையில இருக்க பல செய்தி தாண்டி இதுல ஒரு பகையை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க நடிகர் சங்கம். இல்லைங்க, அது பகையே அல்ல. பகை என்ன கேட்டால் விஷால் மட்டும்தான் அங்கே பகைன்னு சொல்லுவேன். இப்போ இதே நடிகர் சங்கத்தில் இருக்கிற கார்த்தியோட அப்பா சிவகுமார் சொல்லி கார்த்தி என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இல்லை நம்ம சொல்லுங்க, நடந்தது. சிவகுமார் சொல்லி டேய் அவர் என் கல்யாணத்துக்கு வர்றா, நீ அப்படிலாம் சொல்லாத, போய் மன்னிப்பு கேளு அப்படின்னாரு. கேட்டார். அதே மாதிரி சூர்யாவும் அதே மாதிரி மன்னிப்பு கேட்டார். முதல் 3 படங்களுக்கு நான் சூர்யாவுக்கு நல்ல விமர்சனம் எழுதியிருக்கேன். அவர் என்கிட்ட ஃபோன்லேயே பண்ணி பேசியிருப்பாரு. இப்போ கோடிக்கணக்கு வாங்கிட்டாங்கிறக்க தொடர்பு இல்லாமல் போயிடும். அதுக்கு நான் இல்லைன்னு புதுமுகமாக இருக்கும்போது நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இப்போவும் நல்ல படத்தை நல்ல படம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கேன். மோசமான படத்தை தான் விமர்சிக்கிறேன். இதே விஷால் நல்லா எழுதணும், நீங்கள் என் படத்தை கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணும் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா சார்? சொன்னார். என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் என்ன சார்? அவருக்கு ஆஃபீஸில் போய் கேளுங்க ஆதாரத்தை. எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது அவர் என் மேலே கோவப்படுறதுக்கு இது காரணமாக இருக்குமோங்கிறத நான் சொல்கிறேன். அந்த கேள்வி கேட்டது அந்த சம்பவம். ஆமாம், அந்த சம்பவம் என்ன தெரியுமா? அதாவது இவர் மாண்புமிகு அமைச்சர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்லாம் கொஞ்சம் விமர்சித்தார். அப்போ நான் சொன்னேன், ஐயா நீ நடிகர் சங்கத்தில் இருக்கிற, நீ எப்படி துணை முதல்வரை விமர்சிக்கலாம்? 2வது நீ மாதம் அவரை போய் பார்க்குற, உன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அவர்கிட்ட நேரில் பேசி திட்டுக்கிற போல இப்படி பப்ளிக்காக பேசுகிறேன்னு. அது ஒரு கோபம். இந்த விஷயம் அங்கே திமுக அறிவாலயத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. ஸோ இதனால தான் அவருக்கு கோபமே தவிர வேற ஒன்றும். நான் என்ன அவர் என் படத்தை எடுத்துக்கிட்டாரா, இல்லை நான் அவர் படத்தை எடுத்துக்கிட்டனால அவர் படத்தில் நான் நடித்தேன்னா எனக்கு சம்பளம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஷால் முதல் படத்தில் நான் என்ன விமர்சனம் பேசினேங்கிறத விஷால் மறுபடியும் பழைய ஃபைலை புரட்டினா அவருக்கு தெரியும். அவராக ஏதோ ஒரு மோட்டிவில், ஏதோ ஒரு மனநிலையில், மூளை வேறு மாதிரி சூழ்நிலையில் அவர் அப்படி பேசிட்டாரே தவிர, அவர் கூப்பிட்டு அவரே ப்ரெஸ் மீட்டு வச்சு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் இது யார் தப்பு? நேர்களே நீங்களே ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்துங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இதான் உண்மை. கிட்டத்தட்ட உங்களுடைய நடிப்பு, திரையுலக வாழ்க்கை, அனுபவம், வயது இதையெல்லாம் தாண்டி சமூக ஊடகத்தில் கேட்கப்படுற கேள்வி, இவ்வளவு பார்த்துருக்கீங்க நீங்கள், ஆனால் உங்களுக்கு இது தேவையா? இப்படி ஒரு நடிகை பற்றி தான் பேசிதான் ஆகணுமா? வேற வழி ஏங்க? காரணம் என்னென்னா, சினிமா உலகத்தில் இப்போ சாக்கடை அதிகமாகிடுச்சு. எப்படி இருந்த சினிமா உலகம் எப்படி இருந்தது? நீங்கள் என்ன எப்படி இருந்ததுன்னா, 5000 ரூபாயில ஒரு படத்தை தொடக்கிறாரு ஜெய்சங்கர். அதே சேலத்திலிருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் 10,000 கொடுக்குறாரு. இப்படி இருந்த சினிமா இப்போ எவ்வளவு படம் தயாரித்தாலும் ஷேர் தான். ஷேர் வரலைன்னா டப்பா காலின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ தியேட்டர் அதிபர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியா 1-2 நடிகைகள் தான் அது இருக்குது. இப்போ அது இல்லாமல் போச்சு. காரணம் என்ன? இதுதான். இப்போ விஷால் மனசாட்சி சொல்லி கேளுங்க, நீங்கள் சொந்த படம் எடுத்து லாபம் அடைந்தீர்களா, அல்லது நடித்து உங்களுக்கு சந்தோஷம் வந்து கேளுங்க, நடிச்சுன்னு தான் சொல்லுவார். அவர் நாங்களாக தயாரிக்கீங்கன்னு சொன்னோம்? படம் தயாரிக்க சொன்னது நாங்களா? சரி, கோர்ட்டில் எத்தனை வழக்குகள் இருக்குது, அதையெல்லாம் பற்றி நாங்கள் பேசலாமா? பேச மாட்டோம். பாவம், அவருக்கு சிரமப்படுறாரு என்று அதை பற்றிலாம் பேசுறது இல்லை. நான் பாட்டுக்கு என் வழியில் போயிட்டுருக்கேன், என் தொழிலை நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் தொழிலை செய்யுங்க. உங்கள் தொழிலை நான் ஏதாவது கெடுத்தேனா சொல்லுங்கள். அப்போ இந்த அறிக்கை பொய்ன்னு இல்லாமா? இப்போ நீங்கள் பொய்யை பரப்புறீங்க, அவதூறை பரப்புறீங்க, ஒரு அறிக்கை வருது, நீங்கள் கொடுக்குற இந்த மறுப்பை வச்சு பார்த்தா இந்த அறிக்கை பொய்ன்னு நம்ம சொல்லிடலாமா? ஆமாம், நடிகர் சங்க அறிக்கை பொய், அது அவதூறு, ஆதாரம் இல்லாதது. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு நான் சரி, இப்போ ஒரு சவால் விடுறேங்க. நடிகர் சங்கத்தில் நிறைய திமுக காரங்க இருக்காங்க, கட்சி சார்புள்ளவங்க இருக்காங்க, பவர்ஃபுல் மேன்லாம் இருக்காங்க. சரி, நேரடியாக முதலமைச்சர் பார்க்கக்கூடிய பவர்ஃபுல் மேன்லாம் இருக்காங்க. என்னையை பற்றி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் வரலையா? அப்புறம் எப்படி நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லலாம்? இன்னும் சொல்ல போனால் 2 கேஸு நான் 1 வருஷம் எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடத்தினேன். ஆதாரம் இல்லைன்னு ஜட்ஜு தள்ளுபடி பண்ணிட்டார் அந்த வழக்கே. ஆமாம், அதனால் நான் வழக்கை சந்திக்கிறதுக்கு
பயப்பட்டவன் அல்ல. புரியுதா உங்களுக்கு? அதாவது இது வந்து சைபர் கிரைமில் உள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கும் தெரியும். ஒரு இதை நோண்டோம்னா ஃப்ளாஷ்பேக்கில் பழைய இது நோண்டும். அதனால் அது அல்ல. அதனால் என்னை பார்த்து பாரதி ராஜாவே யோ சும்மா இரியா அப்படின்னு சொல்லியிருக்குது. நான் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்டவன் நான் வந்து இப்போ நடிகர் சங்கத்துக்கு இன்றைக்காக நான் போயிருக்கேன்னா, விஷாலுடைய தயாரிப்பு கம்பெனியில் போய் நான் எப்போ சான்ஸ் கட்டினா சொல்லுங்கள். நான் என் வேலையை பார்க்குறேன், என் வேலையை பார்க்க விடுங்க. இன்னொன்று, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். இப்போது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு செய்ய போட்டாங்க. 3 நாள் வந்து யூடியூபர்களில் விமர்சனம் பண்ணக்கூடாது, இந்த 3 நாள்லேயே படத்தை ஒழிச்சிடுறாங்க. ஸோ 3 நாள் குறைஞ்சபட்சம் யூடியூபர்கள் விமர்சனம் பேசுறதுக்கு தடை விதிங்கள்னு ஒரு மனு கொடுத்தாங்க. ரிவ்யூ போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? கருத்து சொல்கிறது சுதந்திரம். கருத்து சுதந்திரம், அது தடை போட முடியாது. இன்னும் தூக்கி வீசுனாங்களா இல்லையா? இது கூட தெரியாது அவங்களுக்கு. ஏங்க நீங்கள் மட்டும் சென்சார்ட்டை சண்டை போடுறீங்க, எங்களுக்கு கருத்து சுதந்திரம் வேணும்னு சென்சார்ட்டை சண்டை போடுறீங்க. நீங்கள் வந்து எங்கிட்ட சண்டை போடுறீங்க ஏன்ட்ட? எதுக்கு உங்ககிட்ட? எதுக்கு? இன்னும் சொல்ல போனால் என்னை விட மோசமானவங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வரவேற்பு இல்லை. நான் நேர்மையாக பேசுகிறேன், எனக்கு வரவேற்பு இருக்குது. வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. அவங்களுக்கு கோபம் என்னென்னா, இந்த ஆள் சொன்னால் 3 லட்சம் பேர் பார்க்குறானே, நிறைய பேர் பார்க்குறாங்களே, நிறைய பேர் பார்க்குறாங்களே, நம்ம இமேஜை தவிர்த்துறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது காரணம் நேயர்கள். உங்கள் நண்பர்கள் ஆமாம், என்னுடைய உண்மைத்தனமான பேச்சை அவங்க நம்புகிறாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே நான் போக முடியும். அதனால் இப்போது இது வந்து தேவையில்லாமல் விஷால், நடிகர் சங்க செயலாளர் விஷால், ஆமாம், அவர் இந்த அறிக்கையை விட்டு என்னைய கேவலப்படுத்துன்னு நினச்சிக்கிட்டு அவரே தன் முகத்தில் கறி பூசிக்கிட்டார். இந்த அறிக்கை என்ன செஞ்சிடும் நினைக்கிறீங்க? உங்களை ஒன்றும் பாதிக்காது. ஏன்? நான் உண்மையானவன். நான் செய்திகளை சொல்கிறேன். செய்திகளை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பத்திரிகையில் இல்லை, அவர் யூடியூப் தான் பேசிகிட்டு இருக்காரு. ஏய், தினத்தந்தியில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் நாத்திகம், தென்னகம், அண்ணா, சமநீதி, மன்ற முரசு, கடைசியாக நமது எம்ஜிஆர், இவ்வளவு நாளேடுகளில் வேலை பார்த்துட்டு இடையில நெற்றிக்கண் வார இதழ்லையும் நான் சினிமா எழுதிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து. இந்த வாரமும் என்னுடைய அட்டைப்பட செய்தி வந்திருக்கு 3 பக்கம். ஸோ நான் பத்திரிகைக்காரனாகவும் இருக்கேன், சினிமாவிலையும் நடிக்கிறேன், யூடியூப்லையும் பேசுகிறேன், உழைக்கிறேன். ஏன் நான் சரி, நான் திருப்பி கேட்குறேன், நீங்கள்லாம் நான் நடிகர் தானே, சீனியர் தானே என்னை ஒதுக்குனீங்க. எனக்கு ஒரு பிளாட்ஃபாரத்தை இறைவனும் நேயர்களும் கொடுத்துருக்காங்களா இல்லையா? நீ ஒழுங்காக எனக்கு சினிமா சான்ஸை கொடுத்து நீ பிஸியாக வச்சுருந்தேன்னா நான் யூடியூப்பில் பேசுவேனா? சொல்லுங்கள், இது கேட்பேனா இல்லையா? எனக்கு வேலை இல்லை சினிமாவில், நீங்கள் கொடுக்கல, நான் என் வேலையை தேடிக்கிட்டேன். இதான் அவங்களுக்கு பிரச்சனையாக மாறிடுச்சு. அவ்வளோ, அதுக்கு நான் என்ன செய்ய? இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ நடந்து முடிஞ்சிடுச்சு, இப்போ நீங்கள் கோபமாக இருக்கீங்களா விஷால் மேலே? இல்லை, கிடையாது. எனக்கு யார் மேலேயும் கோபம் கிடையாதுங்க. இப்போ நான் சொன்னேன், நான் பேசுகின்ற எல்லா சேனல்லையும் விஷாலும் தன்ஷிகாவும் சந்தோஷமாக நீண்ட நாள் வாழணும், தன்ஷிகாவும் வெற்றி படங்கள் நடிக்கணும், விஷாலும் வெற்றி படங்கள் நடிச்சுக்கணும் நான் பேசியிருக்கேன், வாழ்த்திருக்கேன். இதை ஏன் விஷால் பார்க்கலங்கிறத எனக்கு வருத்தமாக இருக்கு. அவருக்கு நேரம் இல்லையா, இல்லை சொன்னவன் சரியாக சொல்லலையா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. எனக்கு விஷால் மேலே எந்த கோபம் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு நடிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற தயாரிப்பாளர்களை ஒப்பந்தம் செய்ய மாட்டேங்கிறாங்களே, புதிய இயக்குனர் வரமாட்டேங்கிறாங்களேங்கிற கவலையும் எனக்கு இருக்குது. நீங்கள் ஒருபோதும் எந்த சினிமாவையும் வாழ்த்தி பேசுவதற்காகவோ அல்லது இந்த படம் ஓடவே கூடாது என்பதற்காகவோ அதை பணம் வாங்குற பழக்கம் உண்டா சார்? அது ஒரு இல்லை, அது வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அது விளம்பரத்துக்கான கட்டணம், ப்ரமோஷன் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் தப்பே இல்லை, இங்கே இல்லை, ஆரம்ப காலத்துலேயே இருந்திருக்கு. என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க உங்ககிட்ட? இப்போ உதாரணமாக நடிகர்கள் இந்த ராஜராஜேஸ்வரன் நடித்தார்ல, அதுக்கு வந்து ஆனந்த் தேட்டர்லாம் ஷோ போட்டாங்க. ஷோ போடும்போது அவர் உமாவதி ஒரு வார்த்தை சொல்லிட்டார், நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடாத சாப்பாடு மேலே இருக்குது, போய் சாப்பிடுங்கன்னாரு. ஏண்டா, நாங்கள் சாப்பிடாத சாப்பாடை நீ போட்டு உனக்கு விமர்சனம் எழுதணுமா? சாப்பாடே வேணான்னு போயிட்டோம். இந்த படம் போடலை. அதுக்கப்புறம் சாவர வரைக்கும் என்ன பார்த்தா கூட சொல்லுவார், ஏய் ஒன்றுமே ஆளுக்கு தாண்டா என் படத்தை கவுத்துட்டாங்கன்னு. அதனால் தயாரிப்பாளர்கள் பார்த்து பேசணும்.
இப்போ தனஞ்சயன்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, பத்திரிகையாரங்களை காசு வாங்கிட்டாங்கன்னு. தனஞ்சயன் காசு வாங்காமல் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாரு. தனஞ்சயன் தயாரிப்பில் தானே இன்னொரு படத்துக்கு என்னத்துக்காக போகிறாரு, அதுதானே போகிறாரு, பணம் வாங்கிட்டு தான். அப்புறம் அதை நான் தப்பாக சொல்லாமல். எனவே பத்திரிகைக்காரங்க மேலே குறை சொல்லாங்க. நல்ல இப்போ எங்கள் குருநாதர் பாக்கியராஜ் சார் என்ன சொல்கிறாரு, நல்ல படமாக இருந்து அந்த படத்தை யாரும் திட்டி விமர்சனம் பண்ணால் படம் ஓடத்தான் செய்யும். விமர்சனங்களால் படம் பாதிக்காது. இதான் உண்மை. எம்ஜிஆர் படம் வேட்டைக்காரன் படத்தில் அவ்வளவு கேவலமாக விமர்சனம் எழுதுனாங்க. டக் 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 இந்த குதிரை ஓட சத்தத்தை போட்டு முடிச்சாங்க விமர்சனத்தை. அந்த படம் கர்ணனை விட வெற்றியாச்சு. செலவுல உருவான படம், பெரிய செலவுல உருவான. ஏங்க நான் படத்துலையும் பிரம்மாண்டமான படம், நல்ல படம், புராண படம். ஆனால் எம்ஜிஆர் வேட்டைக்காரனை வந்து எல்லாருடைய மனசையும் வேட்டையாட்டார்ல. இதை பெருந்தலைவர் காமராஜே சொன்னார். அதனால விமர்சனங்களால் எந்த படத்தையும் ஓடாமல் செய்துவிட முடியாது. ஏங்க விளம்பரம் கொடுத்தா போட மாட்டோன்னு சொன்னாங்க. உலகம் சுற்றுவாலிபம் படத்தில் ஒரு பெரிய நாளேடு. உடனே சொன்னது விளம்பரமே கொடுக்காதீங்கன்னாரு எம்ஜிஆர். வெள்ளி விழா ஓடிச்சு, வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி இப்போ போஸ்டருக்கு ₹1 வரி போட்டார். போஸ்டருமே ஒட்டாதங்கன்னு 175 நாள் ஹவுஸ்ஃபுல்ல ஓடின படம் உலகம் சுற்றுவாலிபம். இன்னைக்கும் முதன்மையாக இருக்க படம். மக்கள் மனசு வச்சா வெற்றியாகவும் படம். மக்கள் மனசு வைக்கலன்னா அதான் உண்மை. இதில் நான் விமர்சனம் பண்ணேன், நான் திட்டுனேங்கிறது இல்லை, அது காரணம் அல்ல. இறுதி கேள்வி சார், இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையை வந்து மக்களுக்கும் உங்களை நேசிக்கிறவங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கும். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, என்னுடைய இப்போ இன்னைக்கு காலையில் வாக்கிங் போகும்போது விடுங்க, 2 பொம்பளைங்க 3 ஆம்பளைங்க, அதில் 2 பேர் வக்கீல். சார் எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்க, சும்மா தப்பு செஞ்சவன் ஏறிட்டு இருக்கான், உண்மை சுடும், நீ தொடர்ந்து பேசுங்க, நாங்கள் உங்கள் ஆதரவு இருக்கோம். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நான் இப்போது தனியாக தான் போகிறேன், தனியாக தான் வர்றேன். அப்படி நான் தப்பாக பேசுனேன்னா ஊரில் எத்தனை பேர் திட்டுவான மாட்டேன். ஸோ இப்போ என்னை பார்த்த உடனே சந்தோஷம், சார் கிழிச்சிங்க சார், நம்ம மனசை நினச்சதெல்லாம் இவர் பேசுகிறாருன்னு. அதுதான். ஸோ அதனால் எனக்கு என்னுடைய ஆதரவு, இந்த நாற்காலி நான் போட்டு உட்காந்துருக்குன்னா இந்த நாற்காலி அவங்க தான். அதான் கோயம்புத்தூர்ல வழக்கறிஞர் ஒரு புகார் கொடுத்துருக்காரு, அது எப்படி பார்க்க? அது செய்தி வந்து வழக்கறிஞர்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுவாங்க, வழக்கு போடணும். இவங்க நேராக போய் போலீஸு கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. அதில் அந்த அந்த வக்கீல்கள் பேரும் இல்லை, யார் அதில் பாதிக்கப்பட்டாங்கிறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், வக்கீல்கள் என்னுடைய செய்திகளினால் எந்த வகையில் பாதிக்கப்பட்டாங்க சொல்லுங்கள். வக்கீலை பற்றி நான் தப்பாக பேசுறேன்னா இல்லை. சரி, அவங்க ஒரு கண்டென்ட் சொல்கிறாங்க பத்திரிகையாளர் சந்திப்பில், திருமணமாகாமலே கருவுற்ற நடிகைகள் இன்னொரு பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பா ஐயா? ஏங்க சத்ருகன் சின்ஹா மகா நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பம்னு சொன்னான். அமலா பால் நான் கல்யாணம் ஆகிற 2 மாதம் முன்னாலே கர்ப்பமாக இருந்தேன்னு சொல்லிச்சு. இதெல்லாம் தப்பா? அவங்க சொன்னது தானே நான் சொல்கிறேன், இல்லை அதையே சொல்கிறேன். இது எப்படி அவதூறாகும்? அதாவது பத்திரிகையில் செய்தி வருகிறது, அது அவதூறு இல்லை. அந்த பத்திரிகை செய்தி நான் திருப்பி பில்டப் பண்ணி சொன்னேன், அது தப்பா பொய்யா? என்னையா இது நியாயம்? நீங்க சொல்ற அந்த அந்த விதம், அந்த உணர்ச்சியோட சொல்றது தான் அவங்களுக்கு சிக்கலா இருக்கும். ஏங்க இப்போ உதாரணமாக சொன்னீங்கன்னா, இப்போ பட்டிமன்றம் பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க? ரொம்ப உணர்ச்சியோட பேசுவாங்க, மக்களோட கலந்து பேசுவாங்க. அதே தான். அதாவது செய்தி வாசிப்பவர்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னா, செய்தி வாசிப்பவங்க உணர்ச்சி வசப்படாமல் செய்தியை ஃப்ளாட்டாக வாசிப்பாங்க. நான் கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்கிறேன், ஏன்னா நடிகேன். அதனால் போயிட்டாலாம் மஜால் குஜால் இதெல்லாம் ஆபாசம் ஐயா, பத்திரிகையில் வர்றதான்னு சொல்கிறேன். அதனால் அந்த எதுக்காக அந்த கோவை வக்கீல்கள் விளம்பரத்துக்காக கொடுத்தாங்களா? யார் பாதிக்கப்பட்டாங்க? ஒன்றும் இல்லை. எப்படி எஃப்ஐஆர் போடுவாங்க, எப்படி என் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள்? இதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இல்லையா, அடுத்தடுத்து என்ன நடக்க அப்படி இருக்கு அப்படின்றத. நேரம் ஒதுக்கி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும்